மரபுகளை முதலில் மீறியவர் RN ரவி அவர்கள் தான். ஆளுநருடைய நோக்கம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மீது கொடூரமான வெறுப்பை, வன்மத்தை, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் நாட்டு பெண்ணுக்கும் இடையில ஒரு முரணை உருவாக்குவதற்கு ஆளுநர் முயற்சித்து, இது அப்பட்டமாக RSS சங்பரிவார கும்பலுடைய, சனாதன கும்பலுடைய ஒரு கொள்கை கைக்கூலியாக RN ரவி செயல்படுகிறார். இல்ல, பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல, அவர் எக்ஸ்டெம்பரா அந்த அவையை வழிநடத்துகிற சட்டப்பேரவை தலைவரை கொச்சைப்படுத்துகிற வகையில தவறான புள்ளி விவரங்களை இந்த பேரவையினுடைய உரை 2 அலுவலகங்களாலும் சேர்ந்து இறுதி செய்யப்படுகிறது. அப்படி இறுதி செய்யப்படலைன்னா அவர் வர முடியாதுன்னு முன்னாடியே தெரிவிச்சிருக்கலாம். ஏன் வராரு அப்போ அவரு? இல்லை, நீங்க இங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நேர்மையா தலித்துகளை இன்னமும் கூட ஒரு அரசியல் வியாபார பொருளாக பயன்படுத்துகிற இந்த அயோக்கியத்தனத்தை சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். இந்த ஆண்டு தமிழக அரசின் அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றிருக்கிறீங்க. முதலில் அதற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர், இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர். பொதுவாக ஆளுநர் தன்னுடைய உரையை படித்து தொடங்கி வைப்பார். தொடர்ச்சியாக கடந்த 3 வருடங்களாக ஆளுநர் உரை அப்படின்றது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. 2022ஆம் ஆண்டு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி முதல் ஆண்டுலேயே நீங்கள் உங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள்லாம் எழுப்புனீங்க. அதன் தொடர்ச்சியாக ஆளுநரே அடுத்தடுத்த ஆண்டுகளில் உரையை படிக்காமல் புறக்கணிக்கிறது அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்களும் ஆளுநர் மாளிகையிலேருந்து அறிக்கையாக வெளிவந்திருக்கு. அதாவது, தேசிய கீதத்தை சபை தொடங்கும் போதே ஒளிபரப்ப மாட்டாங்க, தேசிய கீதத்துக்கு அவமரியாதை செய்கிறாங்க அப்படின்றதும், அரசு தயாரித்து கொடுக்குற உரையில் பல்வேறு தவறுகள் இருக்கு, ஃபேக்சுவல் எரர் இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு? பொதுவாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் அமைச்சரவை கூடி இந்த அரசு எந்த திசை வழி போக்கில் செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. எந்த திசை வழியில் பயணிக்க விரும்புகிறது என்கிற கொள்கை அறிவிப்பு இருக்கும். அதை இந்த ஆண்டுக்கான ஒரு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களை பற்றிய ஒரு ரிவ்யூவும் எதிர்காலத்துக்கான செயல் திட்டமும் அதில் அடங்கியிருக்கும். இதை அமைச்சரவை தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி, அது சட்டப்பேரவை செயலகத்தின் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு, ஆளுநர் மாளிகையில் அது தொடர்பாக அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கூப்பிட்டு சரி பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆளுநர் ஒரு தேதியை கொடுப்பார். அந்த தேதியில் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். அதில் அவர் இந்த அமைச்சரவையினுடைய அந்த அறிக்கையை வாசிப்பது என்பது ஒரு நடைமுறை. இந்த ஆளுநர் என்கிற இந்த அடையாளம் என்பது ஜனநாயகத்தினுடைய எல்லா பக்கங்களுக்குள்ளாரையும் தலையை நுழைக்கிறது ஆளுநருடைய வேலை இல்லை. அதுக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கு, அரசியல் இயக்கங்கள் இருக்காங்க. பொதுவாக மாநில அரசுகள் இயற்றுகிற எந்த சட்டமோ அல்லது மாநில அரசுகள் கொண்டு வருகிற எந்த செயல் திட்டமோ கான்ஸ்டியூஷனல் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார அரசமைப்பு சாசனத்தினுடைய சட்ட வளையத்திற்குள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு ஓவர்சைட் பாடியாக, ஒரு ஓவர்சைட் பர்சனாலிட்டியாக ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கிறது. அதை தான் அரசமைப்பு சாசனம் சொல்லுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரிட்டிக்ஸில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பேசுவதற்கான அமைப்புகள் வேறு. பொதுவாக இந்த அரசனுடைய செயல்பாடுகள் எங்கேயுமே கான்ஸ்டியூஷனல் வேல்யூவை அவங்க அதை மீறப்படாமல் இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் ஆளுநர் அரசமைப்பு சாசனத்தால் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆளுநர் இன்னைக்கு காலையில் வந்தார். அவருக்கு ஒரு டியூ ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லா மரபின் அடிப்படையிலையும் அவருக்காக ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சட்டப்பேரவை வாசலில் போய் பேரவைத் தலைவர் அங்கே காத்திருந்து, அவருடைய வருகை என்கிற காரணத்தினால
ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க, எதிர்க்கட்சியில் இருந்த உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. மாண்புமிகு முதல்வர் 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே பேரவைக்கு முன்னாடி வந்து அவருக்காக காத்திருந்தாங்க. அதனால ஆளுநர் என்கிற அந்த அடையாளத்திற்கு அந்த அந்த மரியாதை எந்த வகையில தரப்படணுமோ, அது வந்து எந்த கிஞ்சித்தும் குறைவில்லாமல் தரப்பட்டது. அவர் வந்தாரு. வந்த உடனே அவர் வந்து அந்த உரைய வந்து அவர் பார்க்கல, அது எடுக்கவும் இல்ல, கையில தொடவும் இல்ல. பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரொம்ப அது வந்து எடுத்த உடனே அவர் வந்த உடனே ந தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. உடனே வந்து அவர் வந்து நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்ச விட்டுட்டு அவர் வந்து எக்ஸ்டெம்பரா பேச ஆரம்பிச்சாரு. ரொம்ப டிசப்பாயிண்டடா ஆயிடுச்சு எனக்கு. வந்து நான் வந்து ஏற்கனவே ஸ்பீக்கர்ட்ட சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஆந்தம் பாட சொல்லணும்னு சொன்னேன் நானு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி வந்து மரபுகளை முதலில் மீறியவர் ஆர்.என். ரவி அவர்கள் தான். அவர் வந்தவுடனே அவர் என்ன செய்யணும்னா, அந்த ஸ்பீச்சஸ எடுத்து பேசணும். அந்த ஸ்பீச்சஸ்ல எந்த கிரிட்டிக்ஸ் இருந்தாலும், எந்த குறைபாடுகள் இருந்தாலும், அத வந்து பேரவைக்கு வருவதற்கு முன்னதாகவே ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய செயலரும், சட்டப்பேரவை செயலரும் ஒருவேளை ஃபேக்சுவல் எரர்ஸு 5, 3, 8ங்கிறதுக்கு பதிலா இந்த 5, 3, 9ன்னு இருக்குதுன்னு ஒரு ஃபேக்சுவல் எரர் சொல்லியிருந்தா அத கரெக்ட் பண்ணலாம். பொலிட்டிக்கலா வந்து கருத்து சொல்வது, அரசியல் ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அது பத்தி கருத்து சொல்வது என்பது ஆளுநருடைய இல்ல பணி அல்ல. ஆதாரமற்ற தகவல்கள சொல்றாங்க. இல்ல அது மாரி அவருக்கு எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் அத வந்து அவைக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர்கிட்ட இந்த உரை தயாரிக்கப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு விடுகிறது. அவங்க முழுமையா அத பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு, அதில இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு, இவங்களும் அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த தேதி உறுதிப்படுத்தப்படுது. அவர் வந்து இதில வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல மிகைப்படுத்தல் இருக்கு, அல்லது குறைவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே சொல்லல. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிக்கிறேன். நீங்க மீண்டும் தேசிய கீதத்த பாட மாட்றீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ஒட்டுமொத்தமா ஒ ஒரு சட்டப்பேரவை வளாகத்திலேயே தேசிய கீதத்தையே பாட மாட்றாங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஒருங்கிணைந்த இந்திய தேசியத்தில எந்த அளவுக்கு வந்து அதற்கு எதிரானவர்களாக தமிழர்கள் இருக்கிறாங்கங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு வந்து பிற மாநிலத்தில இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இல்ல தொடக்கத்திலயும் ஏன்னா அவரு கேட்கிறாரு. ம். தேசிய கீதத்த முடியும்போது போடுறாங்க. தொடக்கத்திலயும் அத போடணும் அப்டின்ற அவர் கோரிக்கை வைக்கிறாரு. அதான். அது கோரிக்கை இல்லையா? அதாவது அது கோரிக்கை வைக்கிறதுக்கு அது ஒண்ணும் திருமண மண்டபமோ அல்லது வந்து வந்து பஜனை மண்டபமும் கிடையாது. அது சட்டப்பேரவை. அதுல வந்து காலமாக ஒரு மரபு வந்து பாதுகாக்கப்பட்டது. இப்ப ஆர்.என். ரவியின் மீது எனக்கு ஒரு துளி கூட வந்து அவர் மேல தனிப்பட்ட முறையில எனக்கு அவர் மேல பெரிய மதிப்பு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் உள்ள வந்தப்ப நான் எழுந்து நின்று வந்து நான் வந்து அவரு போய் இருக்கையில அமருகிற வரை நான் மட்டும் இல்ல, முன்வரிசை தலைவர்கள் மாத்திரமல்ல, அமைச்சர் பெருமக்கள் மாத்திரமல்ல, மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட எல்லோரும் அவர் உள்ள நுழைஞ்சு போய் நடந்த அந்த அணிவகுப்பா போய் இருக்கையில அமருகிற வரை, அவரு இருக்கிற வரைக்கும் நின்னுட்டே தான் இருந்தோம். அவர வந்து அமருகிற வரை நம்ம வந்து அங்க வந்து நின்னோம். அப்போ இதுதான் மரபு என்பது. இல்ல சட்டத்த தாண்டி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இல்ல ஆளுநர். அவர் வந்து எக்ஸ்டெம்பரா அந்த அவையை வழிநடத்துகிற சட்டப்பேரவை தலைவரை கொச்சைப்படுத்துகிற வகையில, அதன் மீது குறை சொல்லுகிற வகையில அவர் வந்து எக்ஸ்டெம்பரா பேச ஆரம்பிச்சார். அப்படி எக்ஸ்டெம்பரா பேசி சொல்லும்போது, தமிழர்களுக்கு தேசபக்தியே இல்லை, தேசிய உணர்வே இல்லை என்கிற ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்படுகிற போது, யாராலயும் அங்க வந்து அமைதியா இருக்க முடியாது. அப்படி அமைதியாக இருப்பதை அவர் விட பேசிட்டு இருக்கும்போதே தமிழகத்துக்கு செய்கிற துரோகம் வேற எதுவுமே இருக்காது. இல்ல அவர் பேசிட்டு இருக்கும்போதே சபாநாயகர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவரு வந்து இந்த மாரி சொல்றாரு. நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். நீங்க தேசிய கீதத்த பாடல. ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்ப அது வந்து ஸ்பீக்கர பார்த்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது, ஸ்பீக்கர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலா போறத விட, ஆளுநருடைய நோக்கம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மீது கொடூரமான வெறுப்பை, வன்மத்தை ஏவுகிற வரலாறு காணாத ஒரு அருவருப்பான செயல் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. நீங்க எண்ணி பாருங்க, திருப்பரங்குன்றத்தில முறையாக அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரிகள், மரபு ரீதியாக அந்த பூசைகளை செய்து கொண்டு வருகிற அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள், அந்த பூசாரிகளுக்கு அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அதில இருக்கக்கூடிய தலைமை குழு, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, அறங்காவலர் குழு எல்லாம் ஒன்று சேர்ந்து காலமாக கடந்த 100 ஆண்டு காலமாக எந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்துல தீபத்தை ஏத்துனாங்க. ஆனா என்ன மாரியான ஒரு நெரேட்டிவ வந்து பாஜக செட் பண்ணுச்சுன்னா, அதாவது தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை. ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே அத அப்படி பதிவு பண்ணாங்க. அது தீபத்தூணா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு டிபேட்ல இருக்கும்போது, அப்போ
ஒரு முறை தீபம் ஏற்றினா பக்தி இல்லை, இன்னொரு இடத்துல ஏற்றினா பக்தி அப்படின்னு எந்த வகையில் எந்த லாஜிக்கில் சொல்ல முடியும்? நாட்டுப்பண் இசைப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தால் கவர்னர் அது குறித்து கருத்து சொல்லலாம். ஆனால் 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிற போது தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிக்கிற போது எல்லாரும் எழுந்து நின்று டியூ ரெஸ்பெக்டோட ஒரு உரிய மரியாதையோட தேசிய கீதத்தை பாடுறது என்பது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு. இந்த மரபை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாட்டுப்பண்ணை இசைப்பது அவருக்கு வந்து வந்து உறுத்தலா இருக்கா, அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைத்ததால் அப்போ 2 வாட்டி பாடணும்னா அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் கட் பண்ணணும்னு சொல்ல விரும்புகிறார். இப்போ இது அவருடைய நோக்கமா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவில் தமிழர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் நாட்டுப்பண்ணி தேசிய கீதத்தையே அவமதிக்கிறாங்க. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் தேசிய கீதமே பாட மறுக்கப்படுகிறது என்கிற மிக ஒரு பொய்யான, மிக தவறான ஒரு பிம்பத்தை ஆளுநர் இன்னைக்கு கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிறார் சொன்னா, இது அப்பட்டமாக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பலுடைய, சனாதன கும்பலுடைய ஒரு கொள்கை கைக்கூலியாக ஆர்.என். ரவி செயல்படுகிறார். அந்த மாதிரி செயல்படுவதற்கு ஆளுநர் என்கிற இந்த பதவியை அவர் பயன்படுத்துவது என்பது மிக மிக அருவருப்பானது. இதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு அவர் அவர் செஞ்சதில் ஏதாவது ஒரு சின்ன நியாயம் இருந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே இருந்தாங்க. முதல்வருடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இவர் நிறைவேற்றப்படுகிற வரை அதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. ஆளுநருடைய இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்காங்கல்ல. எப்போ வெளிநடப்பு செஞ்சாங்க? அவங்க பேரவைத் தலைவர் பேச தொடங்கும் போது தங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. அவர் அது மரபு இல்லைங்க, இது ஆளுநர் உரை வாசித்த பிறகுதான் பேச, அதுக்காக தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பதற்காக அவங்க சொன்னாங்களே தவிர, ஆர்.என். ரவியினுடைய செயல்பாடுகளில் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை ஒட்டித்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தவறான புள்ளி விவரங்களை படிக்க மாட்டேன்னு ஆளுநர் சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. இல்லை, தவறான புள்ளி விவரங்களை சுட்டி காட்டுகிற எல்லா உரிமையும் ஆர்.என். ரவி அவர்களுக்கு இருக்கிறது. ஆளுநர் மாளிகை இந்த பேரவையினுடைய உரை 2 அலுவலகங்களாலும் சேர்ந்து இறுதி செய்யப்படுகிறது. அப்படி இறுதி செய்யப்படலைன்னா அவர் வர முடியாதுன்னு முன்னாடியே தெரிவிச்சிருக்கலாம். ஏன் வர்றாரு அப்போ அவரு? அப்போ இந்த பேரவைக்கான எல்லா உரைகளும் தரப்பட்டு அவருடைய கேள்விகளும் இங்கே அந்த கேள்விகளுக்கு இவங்களும் பதில் தந்த பிறகு அவர் இங்கே வராரு அப்படின்னா புள்ளி விவரங்களின் மீது அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த அவையை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களை தேசிய நீரோட்டத்தில் இருந்து அந்நியப்படுத்துகிற, அவர்கள் மீது அபாண்டம் செலுத்துகிற, அவங்க தேசிய கீதத்தை பாடுறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தனிக்குழுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவர்கள் மீது அபாண்டத்தை செலுத்துவதற்கு அவர் முயற்சி பண்ணுறார். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபெலிக்ஸ். பொதுவாக உங்களுக்கு உலகம் முழுக்க கொடூரமான பாசிசம் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகிருக்கிற எல்லா நாடுகள்லையும் அந்த பாசிசத்துக்கு எதிராக எதிர்கேள்விகளை எழுப்பிய எல்லாரையும் அந்த பாசிச சக்திகள் எதை சொல்லி பலியிட்டாங்க அப்படின்னா, தேசியவாதத்தை சொல்லி தான் நீங்கள் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் பலியிட்டாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில ஒரு பெண்ணை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குகிற ஆணாதிக்க செயல்பாடுகள் எப்படி கற்பை ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பெண் பலியிடப்படுகிறாளோ, அது மாதிரி தான் ஜெர்மனாக இருந்தாலும் சரி, அது இலங்கை ஈழமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்தியாவாக இருந்தாலும் சரி, தேசிய தூய்மைவாதத்தை முன்னிறுத்திக்கிட்டு அப்போ இவர்களால் எந்த வகையிலும் தமிழர்கள் மீது குறை சொல்ல முடியாட்டி போனாலும் 2 முறை தேசிய கீதம் பாடணும். எப்படி அங்கே திருப்பரங்குன்றத்தில் இங்கே தீபத்தூண் ஏற்றப்பட்ட தீபத்தில் முறையாக ஏற்றப்படுகிற இடத்தில் தீபம் ஏற்றப்பட்ட பிறகும் வேற ஒரு கல்லை காட்டி அங்கே நீ ஏற்றலை, அதனால நீ அப்போ தமிழக அரசுக்கு தெய்வ பக்தி இல்லை, தமிழக அரசு இந்துக்களை மதிக்கலை, இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு ஒரு நெரேட்டிவை கட்டமைப்பதற்கு முயற்சி செய்து எப்படி தோற்று போனார்களோ அதை போலவே இந்த இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் நாட்டு பெண்ணுக்கும் இடையில ஒரு முரணை உருவாக்குவதற்கு ஆளுநர் முயற்சித்து அப்பட்டமாக அம்பலப்பட்டு நிற்கிறார். சில பேர் பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் இடையில முரணை நிறுத்துவாங்க. அது மாதிரி சில பேர் இன்னைக்கு எதுக்கு இடையில முரணை நிறுத்துறது அப்படின்னு தெரியாம ஒரு உடனே முதலமைச்சர் ஒரு கண்டன உரையை வாசிக்கிறாரு. அப்ப ஆளுநர் வெளிநடப்பு செய்வாரு, உடனே அதை படிக்கணும் அப்படின்ற முன்கூட்டியே திட்டம் இருந்துச்சா தமிழ்நாடு அரசு கிட்ட? இல்லை, இப்போ இதை எதிர்பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க தமிழக அரசுன்னு சொல்ல விரும்புறீங்களா? எதிர்பார்க்காம இருக்கணும்னு ஆளுநருடைய ஆட்டிடியூட் நமக்கு தெரியும். அவர் பொதுவெளியில் அவர் கலந்து கொள்கிற பிற நிகழ்ச்சிகளில், சமய நிகழ்ச்சிகள் அல்லது அது மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர் போய் கலந்துக்கிறாரு.
அங்கே போயிட்டு வந்து நான் இப்போ மரியாதைக்குரிய ஆளுநர் பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து தமிழக அரசினுடைய செயல் திட்டங்களில் குறைகளை சொல்கிறீங்களே, உங்களால் ஒரே ஒரு குறையை கூட ஒன்றிய அரசின் மீது சுட்டி காட்ட முடியலையா? ஒன்றிய அரசின் மீது அப்படி வந்து குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் குரலை எழுப்புவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? முதல்ல உங்க வேலையா அது? இல்ல அல்லது கான்ஸ்டிடியூஷன் நீங்க படி தயாரா அவர் இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு தானே கவர்னர். இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் கவர்னர். இப்ப தமிழ்நாடு பாதிக்கப்படுகிற இடம் இருக்கு. எனக்கு நீங்க வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் வந்து மாநில அரசினுடைய பங்குத் தொகையை கூட்டிட்டு மத்திய அரசினுடைய பங்குத் தொகையை குறைத்ததன் மூலியமா ஆண்டொன்றுக்கு 5000 கோடி எங்களுக்கு வந்து நட்டமாகுது. அதனால வேலைவாய்ப்பு தர முடியாது, இந்த ஸ்கீமே நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லுது. ஜல்ஜீவன் திட்டத்தில் நீங்க இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தியும் கூட நீங்க கொடுக்க வேண்டிய 2000 கோடிக்கு மேலான தொகை இன்னும் வழங்கப்படலை. கல்வி திட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் அதில் இருக்கக்கூடிய சில எங்க எங்க மாநிலத்துக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற எங்க மாநிலத்துக்கு கல்வியில ஒரு உயர்ந்த தரக்குறியீடோடு இருக்கிற எங்க மாநிலத்துக்கு நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிற வேற ஒரு ஸ்கீம் இருக்கு, நம்ம முன்வைக்கிறோம். அதை எந்த டெமோக்ராட்டிக் பிளாட்ஃபார்ம்லையும் அவங்க பேச தயாரில்ல. உடனே கிட்டத்தட்ட 12,000 கோடி கல்வி தர வேண்டிய தொகையை வந்து நிறுத்துறீங்க. இதை பற்றிலாம் ஆளுநர் பேச தயாரா இருக்காரா? இல்லை, நீங்க இங்க வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நேர்மையா தலித்துகளை இன்னமும் கூட ஒரு அரசியல் வியாபார பொருளாக பயன்படுத்துகிற இந்த அயோக்கியத்தனத்தை மிக கடுமையா நான் கண்டிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது அது மிக மோசமான எதிர்விளைவுகளை அவங்க சந்திக்க அது வேண்டும். மட்டும் நீங்க பெண்களுக்கு உண்மையிலே சொல்றாரு. தலித்துகளுக்கு எதிராக நீங்க வந்து இருக்கிறத நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா, அப்ப அதே மாதிரி வந்து பிற மாநிலங்கள்லயோ அல்லது வந்து நீங்க எந்த அரசனுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கீங்களோ அந்த ஒன்றிய அரசு தலித்துகளுக்கு எதிராக இருக்கும்போது நீங்க அதை கண்டிக்க தயாரா இருக்கீங்களா? அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து தலித்துகள் கொல்லப்படும் போது காலம் காலமாக இந்த இந்த மனித வாழ்வியலே வந்து வேட்டையாடுகிற ஒரு வாழ்வியலோடு தான் மனிதர்கள் தொடங்கினாங்க தங்களுடைய வாழ்க்கை. இறைவனுடைய படைப்பு அல்லது இயற்கையினுடைய படைப்பு நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் மனிதன் வந்து ஒரு வேட்டையாடுகிற சமூகத்திலிருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறான். ஒரு ஒரு நாகரிகம் அப்போ வந்து மாமிசம் உண்றதுங்கிறது இன்னைக்கு உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் வந்து மாமிசம் உண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு மாமிச உண்ணியா தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இருக்காங்க. அவன் வந்து உண்ணுகிற மாமிசம் மாடுன்னு சொல்லி அதை வந்து நீங்களா தெய்வமா ஆக்கிட்டு அதுக்கு அதை வந்து அவனை கொடூரமா அடிச்சு கொள்றதுல இருந்து இன்னைக்கு நீங்க நடத்துற அவ்வளவு அட்டூழியங்களும் இருக்கு. கொத்து கொத்தா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பட்டியல் சமூகத்து மக்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை அடித்து கொள்ளலாம். அடித்து கொண்டுட்டு இவன் பசுமாட்டு கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாங்கிற ஒரு கொடூரமான அபாயகரமான சூழல் உங்க உங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லையே. நீங்க என்ன உண்மையிலே தலித்துகளுக்கு ஆதரவாக கண்ணீர் வடிக்கிறப்ப தலித்துகளை வந்து மீண்டும் நீங்க வந்து ஒரு அரசியல் பகடைக்காயா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு. ரொம்ப 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 சரியானது. போதைப் பொருள் புழக்கம் யாருடைய சப்ஜெக்ட்ல இருக்கு? அது வந்து ஒரு மாநில அரசுடைய சப்ஜெக்ட்ல மட்டும் இருக்கா? இந்தியாவுடைய பிற பகுதிகள் இருந்தானே இப்போ அண்மையில வந்து கஞ்சா வந்து பல ஆயிரம் கிலோ கணக்கில் வந்து கைப்பற்றப்பட்டது. எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்து அரசு காவல் அதிகாரிகள் கைப்பற்றாங்க? ஒடிசாவிலிருந்து பிற மாநிலங்கள் இருந்தால் இங்கே கொண்டு வருது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருடையது? நீங்களே கட்டுப்படுத்தணும். அப்படின்னா மது ஒழிப்பை இந்தியா முழுமைக்குமான ஒரு பொதுக் கொள்கையா வைங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றோமே. நீங்க அரசியல் பேசினால் நான் இதுக்கு மட்டும்தான் அரசியல் பேசுவேன்னு சொல்றது ரொம்ப தப்பு. நீங்க அரசியல் பேசினா அரசியல் பேசுங்க. ஒன்றிய அரசின் மீது குறை இருந்தா சொல்லுங்க. ஒன்றிய அரசு நல்லது செஞ்சுருந்தா சொல்லுங்க. உங்களுடைய நீங்க பாஜகவினுடைய ஒரு பிரச்சாரகராக செயல்பட விரும்புகிறீர்கள். அதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய அருவருப்பான ஒரு பக்கம். அதை பற்றிலாம் நான் கவலைப்படல, அதெல்லாம் கடந்து போகலாம். ஆனால் திமுகவின் மீது நீங்கள் உருவாக்கி இருக்கிற பிம்பம் கூட வந்து என்னால் மன்னிச்சிட முடியும். ஆனால் வந்து தமிழர்கள் நாட்டுப்பண்ணையே வந்து இசைக்க மறுக்கிறவர்கள், தேசிய கீதத்திற்கே எதிரானவர்கள், தேசிய மைய நீரோட்டத்திலிருந்து விலகி நிற்கிற ஒரு கும்பல் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு சித்திரத்தை ரவி உருவாக்கியிருப்பது என்பது பாஜக சனாதன சக்திகளுடைய கோர முகத்தை காட்டுகிறது. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஃபெலிக்ஸ்.